அவர் கைவிடுவாரோ? அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். நீங்க மறந்துட்டாரோ கைவிட்டுட்டாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகள் தன் பாலகனை மறப்பலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த பஞ்ச காலத்துல நீங்க விதைக்க வேண்டிய விதையை வசனத்தை நீங்கள் விதைக்கும் பொழுது தண்ணீர் மேல் உன் ஆகாரத்தை போடு, அது அநேக நாட்கள் கழித்து பலனை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாதத்திலேயும் 1ஆம் தேதியிலே உங்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கர்த்தர் இந்த நாளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம நடுவில் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மளோட சூழ்நிலைகளும் இந்த மாதம் மாறிடும் அந்த மாதம் மாறிடும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமாக கடந்து வந்துட்டோம். ஆனா தேவனாகிய கர்த்தர், நீங்க சில நேரத்தில் நினைப்பீங்க, கடந்து மேல மேல போய்கொண்டு இருக்கிறத என்ன அவர் மறந்துட்டாரோ, என் பலவீனத்துல இருந்து எனக்கு சுகமே இல்லை, அவர் என்ன மறந்துட்டாரோ, என் வியாபாரத்துல எனக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், என்ன மறந்துட்டாரோ, பிள்ளைகளோட படிப்பு தேவைகள் எனக்கு சந்திக்கப்படும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், அவர் என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவர் மறந்துட்டாரோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலையும் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோட கூட என்னோட கூட அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் வார்த்தை கொண்டு உங்களோட கூட என்னோட கூட பேசுவார். அதற்காக கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நம்ம சமூகத்துல வருகிறோம் ஐயா. இந்த நாளில எங்களோட கூட பேசுவீராகப்பா. இந்த மாதத்துல பேசுகிற வாக்குத்தத்த வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. கர்த்தர் பெரிய காரியத்தை புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் மறந்துட்டதோ என்று சொல்லி எங்களுடைய இருதயத்துல இருக்கிற பிரச்சனைகள் பாடுகளையும் கஷ்டங்களை பார்க்கும் பொழுது தோன்றுகிறது ஐயா. ஆனால் நீர் மறக்க மாட்டீங்க என்று சொல்லி உங்களுடைய வசனத்தை கொண்டு எங்களோட கூட பேசுவீராகப்பா, உறுதிப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரோட கூட பேசுங்க. ஆளுகை பிரசனம் மகிமை தருகிறது இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட கூட என்னோட கூட பேசுறதுக்காக தெரிந்து கொண்டப்பட்ட வசனம் சங்கீதம் 115 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை நீங்க மறந்துட்டான்னு நினைக்கிறீங்க, அவர் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நோவாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். பேழையில அடைக்கும் பொழுது கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி எல்லா நாட்கள் நல்லா மகிழ்ச்சியோட ஓடி இருக்கும். நாட்கள் வர வர ஐயோ தரையில எல்லாம் காய்ந்து விட்டது, எல்லா காரியங்களும் சூழ்நிலை மாறிவிட்டது, அவர் துறக்கிறதுக்கு மறந்துட்டாரோ என்று சொல்லி எண்ணுகிறார். அவர் மறக்கல. நோவாவின் கதவை கர்த்தர், நோவாவை இருந்த அந்த பேழை கதவை கர்த்தர் திறந்தார். அதே போல நீங்க இந்த நாள்ல என்ன மறந்துட்டாரோ என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அவர் உங்களை மறக்க மாட்டார். நான் அவர் சொல்லுற வார்த்தை அருமையாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நோவா குடும்பத்தை வெளியில கொண்டு வந்து ஆசீர்வதித்த தேவனாக கர்த்தர் உங்க குடும்பத்தை இந்த மாதத்துல வெளியில கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை வெளியில கர்த்தர் அழைத்து கொண்டு வர போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நோவா குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அவர் உங்களை மறக்கவே மாட்டார். உங்க சூழ்நிலைகளை ஒரு ஓரத்தை வச்சிருங்க. ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதத்தை கொடுப்பா, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பா, உன்னத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவர் நினைச்சிருக்கிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்கள் நானும் நினைக்கலாம். அருமையாக வேதத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அருமையாக ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஞாபகம் வருகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 49:14வது வசனத்தை வாசிப்போம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இன்னைக்கும் உங்க சூழ்நிலையிலும் பிரச்சனைகளும் பாடுகளும் சில காரியங்கள் பிள்ளைகளை குறித்த காரியங்களா இருக்கலாம், இல்ல வியாதி காரியமா இருக்கலாம், இல்ல தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கலாம், இல்ல எதிர்பார்த்திருக்க நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அதனால கர்த்தர் என்ன மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தாலும் சொல்லுகிறார், கர்த்தர் நம்ம நினைத்துக்க அவர் ஆசீர்வதிப்பார். கைவிட்டாரோ அவர் கைவிடுவாரோ?
அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். புலம்பல் 3:30 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். அவர் நினைத்திருக்க ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல உங்களை கைவிடுவதற்கு அவர் அழைத்தார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சீயோன் சொல்லுகிற வார்த்தை, அவர் என்ன மறந்துட்டாரோ, என்னை மறந்தார் என்று சொல்கிறார். மறந்தார் என்று சொல்கிறார். அதுக்கு மறந்தால் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற உங்களுக்கு அங்கிருந்து மறு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். நீங்க மறந்துட்டாரோ கைவிட்டுட்டாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நான் மறக்க மாட்டேன் சொல்லுகிறார். அவர் உங்களை எங்க வைத்திருக்கிறார்? 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? உள்ளங்கையை எப்பனாலும் அவர் பார்ப்பாரு. உங்களை அவர் பார்க்கிறாரு. உங்க கண்ணிலிருந்து வடிகிற கண்ணீரை அவர் காண்கிறாரு. உங்க சரீரத்திற்கு வேதனை அவர் பார்க்கிறாரு. பிள்ளைகளோட சூழ்நிலை அவர் பார்க்கிறாரு. உள்ளங்கையில வரைந்திருக்கிற உங்க கடன் அவ்வளவு எத்தனை லட்சங்கிறது அவருக்கு தெரியும். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. கடனை குறிச்சு கவலைப்படாதீங்க. அவர் ஆசீர்வதிக்கும். அந்த ஆசீர்வாதத்தை எல்லா கடனும் அடைஞ்சு போகும். கடனை குறிச்சு சாட்சி சொல்ல எவ்வளவோ சாட்சி சொல்லலாம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்குவதில்லை. தைரியமா சொல்லுகிறார். எல்லா காரியங்களும் மாறுதலாக அமையும். உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. உள்ளங்கையில வரைந்திருக்கிறான்னு சொல்லுகிறாரு. சங்கீதம் 126 சொல்லப்பட்டிருக்கிறது. சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனின் சிறையிருப்பாக திருப்பப்பட்டதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதே போல இந்த சிறையிருப்பில் இருக்கும்போது அந்த சீயோன் என்னை கைவிட்டுட்டாரோ, என்னை மறந்துட்டாரோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுற சீயோனின் சிறையிருப்பு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்ப போகிறார். உங்க சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். சிறையிருப்பு திருப்பப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியம் செய்தார். இது நிமித்தம் மகிழ்ந்து இருக்கிறோம். உங்களை மகிழ்ந்திருக்கும்படியாக, சிறந்திருக்கும்படியாக, உங்களை மேம்படுத்தும்படியாக அவர் காரியங்கள் இந்த மாதத்தில் நடப்பிக்க போகிறார். சங்கீதம் 126 இதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியம், ஒரு பெரிய கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம கர்த்தர் நம்ம நினைத்துக்கா ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க பயந்து போயிருக்கீங்க, பயப்படாத, மகிழ்ந்து கழிவு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். யார் மறந்துட்டான்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களோ உள்ளங்கையில் வரைந்திருக்கிற உன் சிறையிருப்பை நான் திருப்பு என்கிறார். சீயோன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் அவ்விதமாக உங்களோட வாழ்க்கையில இருக்க சிறையிருப்பு திருப்பப்பட போகிறது. வெட்கம் அனுபவித்த தேசத்துல கண்காணோட சிறையிருப்பை திருப்பேன். எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ, செப்பனியா 3வது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்கம் அனுபவித்த தேசத்துல கண்காண உன்னோட சிறைப்பை திருப்பேன். பூமியில சகல ஜனங்களுக்குள் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். எங்க இருந்த வெட்கம் அனுபவிச்சீங்க, அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனமகிழ்ச்சியா இருங்க. சோர்வு போயிடாதீங்க. மறந்துட்டாருன்னு சொல்லி புலம்பாதீங்க. உங்களுக்கு அதே உங்களோட புலம்புனாலும் மனுஷத்தை போய் புலம்பாதீங்க. தேவ சமூகத்தை போய் புலம்பி பாருங்க. உங்க புலம்புல ஆனந்த கழிப்பாக மாற்றி விடுவார். உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. சீயோனின் சிறைப்பை திருப்பின தேவனை கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட சிறைப்பை திருப்ப போகிறார். கர்த்தர் எங்களுக்கு பெரிய கடைசியில இருந்த மகிழ்ந்து இருக்கிறோம். அதை வாசிக்க
கேட்போம். சங்கீதம் 126 அந்த வசனத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 126 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறைப்பை திருப்போம். நீங்களால் கேட்க வேண்டிய தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறைப்பை திருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர் சிறைப்பை திருப்புவார். 2வது வசனம் சொல்லப்பட்ட 1வது வசனத்துல சீயோன் சிறைப்பை கர்த்தர் திருப்பும் போது, கர்த்தர் உள்ளகையில வரைந்திருக்கிற சொன்ன கர்த்தர் உங்களோட சிறைப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், நீங்க அழுது கொண்டிருக்கிற உங்க வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க கிராமத்துல இருக்கிறவங்க, உங்க மாவட்டத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து சொல்லப்படுற கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். பெரிய காரியம் செய்ய முடியுமா? முடியாதா? ஆடு வச்சு கொண்டிருக்கணும் ராஜாவா மாற்றுறது அது சிறிய காரியமா? பெரிய காரியம். காட்டு தீவி பழத்தை குறைக்க கொண்டு ஆமோசை கர்த்தர் தீர்க்கதரிசியா மாற்றார் என்றால் உங்களை மாற்ற மாட்டாரா? பெரிய காரியம் கர்த்தர் செய்ய போகிறாரு. அதான் நடக்க போகுது. நீங்க இருக்கிற காரியங்களை சூழ்நிலைகள் நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. அவர் மாற்ற போகிறார், ஆசீர்வதிக்க போகிறாரு. அவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் நம்மளோட வாழ்க்கையில பெரிய மறுரூபம் உண்டாகும். எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? நீங்க மறந்துட்டாருங்க. மறக்கல. பஞ்சகாலத்தை பார்த்துதானே சோர்ந்து போயிருக்கிறீங்க. பஞ்சகாலத்தை பார்த்துதானே சோர்ந்து போயிருக்கிறீங்க. அவர் சொல்ல, இப்போ நான் உங்க உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். பஞ்சகாலத்தில் லாக்டவுனையும் வியாதியை குறித்தும் வெட்டுக்கிளியை குறித்தும் யுத்தத்தை குறித்தும் எதை குறித்தும் பயப்படாதீங்க. தண்ணியே இல்லாம இருந்தாலும் சரிதான், வறண்ட நிலமா இருந்தாலும் சரிதான், உன்னை கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் புஸ்தகத்துல 26வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையாக ஈசாக்கு பஞ்சகாலம் அவன் தகப்பனோட காலத்துல உண்டானது போல ஈசாக்கோட வாழ்க்கையில பஞ்சகாலம் உண்டாகிறது. அந்த பஞ்சகாலத்துல நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது அந்த பஞ்சகாலத்துல ஈசாக்கை எவ்விதமாக ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறத வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடையும்படியாக ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பஞ்ச காலத்துல விதை விதைத்தார். விதை எதை குறிக்கிறது? வேத வசனத்தை குறிக்கிறது. இந்த பஞ்ச காலத்துல இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. அந்த பஞ்ச காலத்துல நீங்க விதைக்க வேண்டிய விதை வசனத்தை நீங்கள் விதைக்கும் பொழுது தண்ணீர் மேல் ஒரு ஆகாரத்தை போடு. அது அநேக நாட்கள் கழித்து பலனை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பஞ்சகாலத்தை ஈசாக்கு விதைக்கும் பொழுது 100 மடங்கு பலன் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த சூழ்நிலையில வேத வசனம் என்கிற விதை நீங்க விதைப்பீர்களானால் 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பஞ்சகாலத்துல தான் ஈசாக்கு ஆசீர்வதித்தாரு. நல்ல செழிப்பான காரியத்துல இல்ல, நல்ல மழை காலத்துல இல்ல, தாழ்ச்சியான காலத்துல இல்ல, பஞ்ச காலத்துல ஈசாக்கு ஆசீர்வதித்தாரு. இதனால வியாபாரமே இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வேலையே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தொழிலே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? எங்கேயுமே வர்றதுக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். வசனத்தை விதைங்க. வசனத்தை விதைச்சீங்கன்னா உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பான். ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் பெற்றார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். மகா பெரியவனானா ஐஸ்வர்யவான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவனாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையாக விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போலையும் உங்களே ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க.
ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அங்கு 100 மடங்கு, இங்க என்னது? சகல காரியங்களிலும். ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களையும் கர்த்தர் சகல காரியங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? சகல காரியங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க போறான்னா, உபாகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கிறத காட்டில 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு ஆசீர்வாதம். அங்கே 100, இங்க 1000. அடுத்தது சகல காரியங்களும். உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்துல இல்ல, எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எதெல்லாம் பஞ்சத்தை பார்க்கிறீங்களோ, எதெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இல்லையே, பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையே, தொழில் ஆசீர்வாதம் இல்லையே, படிப்புல ஆசீர்வாதம் இல்லையே, எதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ, சரீரத்தில் எனக்கு சரியான ஒரு சுகம் இல்லையே, சரீரத்துல ஒரு இது ஆசீர்வாதம், உன்னத ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், இதை குறித்து சகல காரியம் என்று சொல்லப்படுகிறது. சகல காரியத்தை ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கார், ஆசீர்வதிப்பார். சகல காரியத்தை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தின் மாதம். கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதத்துல எபிரேயர் 6:14 இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் என்ன செய்தார் என்கிறதை எபிரேயர் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு அவரோட மேல யார் பெரியவர்கள் அவர் மேலே அவர் ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவர் எவ்வளவு அருமையாக பேசுறார் பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம நினைத்திருக்க ஆசீர்வதிப்பாரு. இங்க ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. என்ன பண்ணுகிறாரு? ஆபிரகாம் அவர் என்ன காட்டிலும் பெரிய ஒருத்தர் இல்லப்பா என்று சொல்லி ஆணையிட்டு சொல்றாரு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன்கிறாரு. பெருக்கத்தை கொடுக்க போகிறாரு. சோர்ந்து போகாதீங்க. இது வேதனைக்கு ஆரம்பமான காலம் தான். ஒன்னும் பயப்படாதீங்க. இதுதான் முடிவு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்யணும் வச்சிருக்காரோ அத்தனையும் அவர் செய்வாரு. ஆசீர்வதிக்க போகிறாரு. எதை குறிச்சு சோர்ந்து போகாதீங்க. 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், சகல காரியத்தில் ஆசீர்வாதம். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாம் எப்படி பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நீங்க வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள வேண்டுதான் பொறுமையை காத்திருக்க வேண்டும். பொறுமையா காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பொறுமை எங்கே காத்திருக்க முடியும்? தேவ சமூகத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறோனோ புது பலன் அடைவான். பொறுமையை காத்திருங்க. சூழ்நிலை பார்க்காதீங்க. இன்னும் எத்தனை நாட்களோ எத்தனை மாதமோ அது வாட்டில போயிட்டு போகுது. பொறுமையா காத்துருங்க. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக்க பண்ணுவார். தேவன் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார். கைவிட்டாரோ மறந்துட்டாரோ என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஸ்திரீயானவர்கள் தன் கர்த்தத்தின் பிள்ளைகள் தன் பாலகனை மறப்பானோ அவர்களை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ நான் மறக்கப்படுவது உள்ளங்கள் வழிந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார். ஈசாக்கு பஞ்சகாலத்துல விதைக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் அடைந்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆபிரகாமை சகல காரியத்தை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். நோவா பயந்து போய் கர்த்தர் மறந்துட்டாரோன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் நோவாவை நினைத்தவர்களை பேரில் இருக்க எல்லாத்தையும் நினைத்தவர்களை வெளியில கொண்டு வந்து ஆசீர்வதித்தார். உங்களே அவர் ஆசீர்வதிப்பார். சகல காரியத்திலையும்
கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவ சமுத்திரம் காத்துருங்க. இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் எதையுமே கொஞ்சம் சிந்திச்சு பயந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, கவலைப்பட்டுறாதீங்க. உங்களை அவர் கைவிட மாட்டார். புலம்பல் 3:31 சொல்லப்படுது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் உங்களை ஏந்துகிறவர், சுமக்கிறவர், உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உன்னத ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம் 100 மடங்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. 1000 மடங்கு கொடுக்க போகிறார். சகல காரியத்தை உண்டாக்க போறது. அவர் அருமையான வேதமே சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். அதனால சோர்ந்து போகிறாதீங்க. இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களை இந்த மாதத்துல கர்த்தர் ஆசீர்வதித்து இடம் கொண்டு போக அளவுக்கு பெருகப்பட போறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே என்னோட கூட இணைந்து, ஆண்டவரே நீங்க என்ன நினைத்திருக்கிறேன்னு சொன்ன வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்க போற சொன்ன வார்த்தைக்காக நன்றி சொல்லி அப்படியே எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபமா உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண போறார். இந்த மாதத்துல உங்க ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் முறியடிக்க போறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, அப்பா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. அருமையாக சங்கீதம் 115:12 சொல்லிங்க, கர்த்தர் நம்ம நினைத்திருக்க ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறீங்க ஐயா. ஆனா எங்களோட சூழ்நிலைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளையும் பார்க்கும்போது கர்த்தரை கைவிட்டுட்டாரோ மறந்துட்டாரோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தோம் ஐயா. உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, உள்ளங்கையில வரைந்திருக்கிற சிறியானவன் தன் கர்ப்பத்தில் பிள்ளைங்க இறக்கம் தன் பாலனை மறப்போம், அவருக்கு மறந்து நான் உங்களை மறப்பதுன்னு சொல்லி வார்த்தை கொண்டு பேசுனீங்களப்பா. நான் அதுவரை உங்களுடைய வார்த்தையால் நான் தேற்றப்படுகிறேன் ஐயா. என்னோட வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டு ஜெபத்துல இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. தடைகள் விலகட்டும் ஐயா. சூழ்நிலை மாறட்டும் ஐயா. பஞ்சகாலத்தை ஈசனுக்கு விதைக்கும் பொழுது கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறே 100 மடங்கு பலன் அடைந்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. விதைக்கிறோம் ஐயா. வேத வசனத்தை விதைக்கிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. விதை என்கிற வசனத்தை விதைக்கிறோம் ஐயா. சூழ்நிலை பார்க்கலப்பா, இந்த பஞ்சம் என்கிற சூழ்நிலையில வேத வசனத்தை விதைக்கிறோம் ஐயா. நீ இடம் கொண்டு போகாதவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காக சொல்லுங்க ஐயா. எல்லாரோட சூழ்நிலை மாறட்டும் ஐயா. சரீர சோர்வோடு இருக்கிற அவங்க சூழ்நிலை மாறட்டும் ஐயா. அப்புறம் பல பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை மாறட்டும் ஐயா. வாகனத்துக்கு டீம் கட்ட முடியாதபடி இருக்கிறவங்க, அடுத்த பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியாதபடி இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் கட்ட முடியாதபடி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க ஒவ்வொருவரோட சூழ்நிலை மாறப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்ப்பத்தை கனி ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தை கனி உண்டாகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஐயா. ஒரு நற்செய்தி உண்டாகட்டும் ஐயா. ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆசீர்வதிப்பீராகப்பா. சரீரத்தை ஆசீர்வதிப்பீராகப்பா. ரகப்பா இயேசுவின் நாமத்துல சாமுவேல் வளர்ந்த கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தை பார்க்கிறோம் ஐயா. ஹalleluya. எல்லாரும் ஒரு வளர்ச்சி அடையட்டும் ஐயா. ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. தாவீது வர வர விருத்தி அடைந்த சேனையில் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தை பார்க்கிறோம் ஐயா. ஒரு விருத்தி உண்டாகட்டும் ஐயா. ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் மாறட்டும், சூழ்நிலை மாறட்டும் ஐயா. சோர்ந்து போயிருக்க ஒவ்வொருவரையும் வார்த்தை கொண்டு உற்சாகப்படுத்துறதுக்காக சோதிடும் ஐயா. எல்லா காரியங்களும் மாற்றத்துக்கு அமையட்டும் ஐயா. உபாகம் 1:11 இப்ப இருக்கிறதோ 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் சொல்லியபடி ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆபிரகாமே ஆதியாகமம் 24 முதலாவது வசனத்திலே சகல காரியத்தை நீங்க ஆபிரகாமை ஆசீர்வதித்தீங்கன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் ஐயா. அந்த ஆசீர்வாதம் அன்றைய ஜெபம் பண்ற ஒவ்வொருவருக்கும் சகலத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. தொழில ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி அன்றைய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. எபிரேயர் 6:14 சொல்லியிருக்கேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் சொன்னீங்கப்பா. அதே போல நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறது உண்மை ஆண்டவரே. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொண்டா சொல்லி வேதத்துல பார்க்கிறாண்டவரே. அந்த பொறுமையை தாங்கப்பா, நிதானத்தை தாங்கப்பா. தேவசனத்துல காத்திருக்கிற கருவை தருகிறாரப்பா. அந்த பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை எனக்கு தருகிறாரப்பா. நான் இந்த காலத்துல இருக்கிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிடாதபடிக்கு ஆண்டவரே அற்புதம் செய்வீரப்பா. எல்லாரையும் கர்த்தர் அமிதமாக ஈசாக்கை 100 மடங்கு அறுவடை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல, ஆபிரகாம் சகல காலத்தை ஆசீர்வதித்தது போல, உபாகம் 1:11 1000 மடங்கு ஆசீர்வாதம் இந்த நாளில் ஒவ்வொருவரும் தெய்வ செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும்
ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக சொல்கிறமையா, எல்லா கனமையும் எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவா ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.